இங்க நம்ம ஹாரி பாட்டர் ஒரு ஜூல இருக்கிற மலைப்பாம்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் அவன் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஹாரி பாட்டருடைய அண்ணன் ஓடி வந்து, அதாவது அவனுடைய பெரியம்மா பையன் ஓடி வந்து அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்ட உடனே நம்ம ஹாரி அவனை பார்த்து முறைக்கிறான். அடுத்த செகண்டே பார்த்தா அந்த மலைப்பாம்புக்கும் அந்த பையனுக்கும் இடையில இருந்த கண்ணாடி அப்படியே மறைஞ்சு போயிடுது. அதனால அந்த பையன் ஸ்லிப் ஆகி அந்த மலைப்பாம்புடைய கூண்டுக்குள்ள இருந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டு பயங்கரமா பயத்துல கத்த ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்து நம்ம ஹாரிக்கு சிரிப்பை அடக்கவே முடியல. அப்பன்னு பார்த்து அந்த மலைப்பாம்பு வேற அந்த கூண்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து நம்ம ஹாரியை பார்த்து கூண்டை திறந்து விட்டதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுது. அடுத்த நொடியே பார்த்தா மறைஞ்சு போன அந்த கண்ணாடி திரும்பவும் வந்துடுது. அதனால அந்த பையன் அந்த கூண்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹாரியுடைய பெரியம்மாவும் பெரியப்பாவும் நம்ம புள்ள உள்ள மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா பதறி போயிடுறாங்க. அதே நேரத்துல இதுக்கு நம்ம ஹாரி பாட்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு போய் அவங்க வீட்டுடைய படிக்கு கீழே இருக்கிற ஒரு தனி அறையில அடைச்சு வச்சிடறாங்க. இவனுக்கு தினமும் ஏதோ ஒரு லெட்டரை அந்த வீட்டுல ஆந்தைகள் எடுத்துட்டு வந்து போடுது. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற யாருமே அவனை அந்த லெட்டரை படிக்கவே விட மாட்டாங்க. அந்த லெட்டர் ஏதோ மாயாஜால ஸ்கூல்ல இருந்து வருது போல. அதை பார்த்தாலே அவங்க பெரியப்பா பயங்கரமா காண்டாயி அதை அப்படியே கிழிச்சு போட்டுருவாரு. அவனுக்கு அந்த லெட்டர் கிடைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா பார்த்தா தினமும் அந்த லெட்டரை எடுத்துட்டு வரக்கூடிய ஆந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி இப்ப பார்த்தா 100 கணக்குல மாறிடுது. அப்ப கூட ஒரு எத்தனை லெட்டர் வந்தாலும் நான் படிக்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு திமிரா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா வீட்டுல நிலநடுக்கம் ஏற்பட்ட மாதிரி அப்படியே வீடே அதிர ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வந்து அப்படியே குவிய ஆரம்பிக்குது. எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் லெட்டர்ஸ் வந்து கொட்டிக்கிட்டு தான் இருக்கு. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அப்ப கூட அவங்க நம்ம ஹாரி பாட்டர் அந்த லெட்டரை படிக்கவே விடாம அந்த வீட்ல இருந்தே காலி பண்ணிக்கிட்டு கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு லைட் ஹவுஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு வேற நம்ம ஹாரி பாட்டருக்கு பர்த்டே போல. ஆனா யாருமே அதை செலிப்ரேஷன் கூட பண்ணல. அதனால அவனே தனக்கு தானே மண்ணுல ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறான். அப்ப திடீர்னு யாரோ அந்த வீட்டுடைய கதவையே உடைச்சிக்கிட்டு கையில ஒரு கொடையோட உள்ள வராங்க. பெரியப்பா அவரை துப்பாக்கியை வச்சு மிரட்டினாலும் அவரு அந்த துப்பாக்கியே கையாலேயே அசால்ட்டா வளைச்சிடுறாரு. அவர் வந்து நம்ம ஹாரி பாட்டருக்காக பர்த்டே கேக் எடுத்துட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கொடையை திறந்து அது வழியா நெருப்பு வர வைக்கிறாரு. ஆந்தைகளால டெலிவரி பண்ண முடியாத அந்த லெட்டரையும் அவரே எடுத்துட்டு வந்து அந்த பையன் கையில கொடுத்துறாரு. அவன் அதை ஓபன் பண்ணி பார்த்தா மந்திரங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய மாயாஜால ஸ்கூலுக்கு உங்களை வரவேற்கிறோம்னு போட்டிருக்கு. அப்ப பெரியப்பா நான் ஹாரி பாட்டரை இங்க இருந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்ல உடனே ஒரு கொடையை பயன்படுத்தி அவங்க பையனுடைய பட்டாக்ஸ்லயே ஒரு வாழை வர வச்சிடறாரு. அதனால அவங்க எல்லாம் பதறி போய் அவனை பார்க்க போயிடுறாங்க. உடனே ஒரு நம்ம ஹாரி பாட்டரை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கூப்பிட்டுக்கிட்டு போய் ஒரு சுவத்துல கொடையை வச்சு ஏதோ வரைகிறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா